என் சமையல் அறையில் இன்றைக்கி சேமியாவை யூஸ்வலாக நம்ம வந்து உப்புமா பண்ணுவோம், பாயசம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? நான் திடீர்னு தோணுச்சு, ஒரு நாள் நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ணுற மாதிரியே அந்த சேமியாவை பண்ணால் எப்படி இருக்கும்? கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு, காய்கறிகளை தவிர்த்து. ஸோ பார்த்தா நல்லா சோயா வச்சு இந்த செஷ்வான் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரியே சேமியாவை பண்ணோம்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு. அடுத்தது பார்க்க போகிறது புளிப்பு காரமாக ஒரு முறுக்கு. யூசுவலாக வந்து முறுக்குன்னா அது கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், இல்லை காரம் பெருங்காயம் வாசனை இதோடு இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற இந்த சேமியா சோயா பாத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேமியா சோயா பாத் செய்ய தேவையான பொருட்கள்: மெல்லிய சேமியா ஒரு பாக்கெட், சோயா சங்க்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, தேங்காய் பால் 2 கப், கருவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 8 பற்கள் விழுதாக அரைத்து கொள்ளவும், வெங்காயம் 1 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த சேமியா சோயா பாத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் நான் ஒரு கடாய் காய போட்டிருக்கேன். எண்ணெய் யூஸ்வலாக உப்புமாவுக்கு அப்படின்னால கொஞ்சம் எண்ணெய் கூட தானே இது பண்ணுவோம். அந்த வகையில் இதுக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட வேணும். இந்த எண்ணெயை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதை ஊற்றிடுவோம். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த பார்த்திங்கன்னா இந்த பூண்டு விழுது இருக்குது இல்லையா? இது வந்து நல்ல நார்மல் சைஸ் பூண்டு, ரொம்ப பெருசில் ரொம்ப சின்னதில்லை, நார்மல் சைஸ் பூண்டில் ஒரு 8 பல் எடுத்துக்கிட்டு 2 டீஸ்பூன் எடுத்து மிளகாத்தூளை அதோடு சேர்த்து நல்லா ஒட்ட அரைச்சிடலாம். மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக மிளகா அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற மிக்சியெல்லாம் வந்து அவ்வளோ கொஞ்சமாக இருக்கிற மிளகாயெல்லாம் ரொம்ப நைஸாக அரைக்கிறது இல்லை. அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எடுத்து அதை வச்சுருக்கோம். இப்போது இந்த சோயாவும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இதில் 3-4 விதமாக சோயா கிடைக்கிதுன்னு என்னோடய இது நான் பார்த்த வரையில். அதை தாண்டி எப்படின்னு தெரியல. நல்ல பெரிய சைஸில் ஒன்று, அடுத்து இந்த சைஸில் இன்னும் குட்டி குட்டியாக ஒன்று, உதிரியாக ஒன்று, அந்த மாதிரி ஏதாவது பொடி பொடியாக ஒன்று, அந்த மாதிரியும் கிடைக்கிது. ஸோ 4 விதமாக கிடைக்கிது. நான் எடுத்துருக்கிறது இந்த 2வது சைஸு. இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் முதல்ல போட்டுட்டு, அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை. தண்ணி கொதித்தோன்னே இதில் ஊற்றி அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நல்லா புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை பண்ணிங்கன்னா தான் இந்த சோயாவில் ஒரு மாதிரி ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காது. இந்த சோயாவோட பச்சை வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. அதனால் ஏற்கனவே நல்லா அந்த மாதிரி 3-4 தடவை அலசி எடுத்து வச்சுருக்குது. இப்போது இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அப்படியே நேரடியாக அந்த மிளகா விழுதை போட்டிருப்பேன். பூண்டு மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா? அந்த விழுது இது வந்து நான் சும்மா பாத்து அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா சேமியாவில் பண்ணணுன்னு பாத்துன்னு பேர் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஆனால் செய்முறை இதுதான். இந்த மிளகாய் வந்து விழுது இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வதங்கணும். பச்சை வாசனை போய் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமும் தாண்டி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வதங்கினா தான் சரியாக இருக்கும். இந்த பச்சை வாசனை மறைஞ்சி நல்ல ஒரு வாசம் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அது வெங்காயம் சேர்த்துடணும். அதில் முதல்ல இதைத்தான் சேர்க்கணும், வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இது அப்படியே பொரிஞ்சு வதங்கும் போது ஒரு கமகமகமான ஒரு வாசனை வரும். இப்போ நல்லா அந்த நிறமும் கொஞ்சம் மாறி கொஞ்சம் செவந்த நிறம் கொடுத்து வாசனையும் நல்லா மாறிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வெங்காயத்தை கசக்கி சேர்த்துடணும். இந்த பொரியுது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொரியணும். இப்போ இந்த வெங்காயத்தை இதோட வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா இதோட கூட கொஞ்சம் ஒரு இதுவாக போடலாம். என்னென்னா இதில் சோயாவும் இப்போ சேர்த்துருவேன். இதில் நல்லா ஒரு கை அளவுக்கு இந்த சோயா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை ஊற வச்சு விடும்போது கொஞ்சம் நிறைய காண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு.
கொஞ்சம் நல்லா வதக்கணும்னா அந்த வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கிடட்டும். தீயை கொஞ்சம் தூண்டிக்கலாம் இந்த நேரத்தில். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த தண்ணியோட அளவு, நான் இன்றைக்கி வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நீங்கள் சேமியா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தின்னாவது இருக்கணும். அதாவது தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் பால், அதனால் அதை எடுத்துக்கங்க. ஆனால் தேங்காய் பாலோட ஃப்ளேவரும் அந்த ருசியும் தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல, பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு கடுகு உளுத்தம்பருப்போ இல்லை தக்காளி அந்த மாதிரி ஏதாவது இஞ்சி பூண்டு விழுது அப்படிலாம் வெறும் பூண்டு மிளகா விழுது தான் சேர்த்துருக்கோம். ஸோ தேங்காய் பால் வந்து இதில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு சாதாரணமாக ஒரு பேக்கெட் அந்த சேமியா எடுத்தோம்னா இந்த மாதிரி மெல்லி சேமியா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 கப் தண்ணி, அதாவது 200 ml தண்ணிங்கிறது 2 இதுவாக எடுத்துக்கலாம். 400 ml மொத்தத்தில் அது எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் அந்த தண்ணியை அளந்து வச்சு தேங்காய் வந்து நல்லா ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க, துருவின தேங்காய். அந்த தேங்காயில் இந்த தண்ணி அளந்து வச்ச தண்ணியை ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. 2 பாலுமே ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அளந்து வச்ச தண்ணியில் எடுத்துக்கோங்க. இதுலேயும் அந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். இந்த வதங்கியிருக்கு. இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டுருவோம். இப்போ இந்த அளந்து வச்சுருக்க பாலை ஊற்றிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் பால் தனியாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஊற்றிடுவேன். இப்போ இதை விடாமல் கிளறணும். சில நேரம் கொதிக்கும் போது திரளும். அதனால் இப்போ இதுக்கு தகுந்த உப்பை இதில் போட்டுடலாம். ஒரு கை விடாமல் கொஞ்சம் கிளறினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது சட்டுன்னு உங்களுக்கு வந்து தேங்காய் திரண்டுரும். அதனால் கொஞ்சம் அது கொதிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த சேமியாலாம் சேர்த்து நம்ம தீயை குறைச்சி வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ கொதிக்கிது பாருங்கள், பார்த்தா தெரியும் நல்லா. இப்போ இந்த நேரத்தில் இந்த சேமியாவை அதை சேர்த்துடணும். இப்போ தீ கொஞ்சம் குறைங்க, ரொம்ப குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கிளற வரைக்கும் டக்குன்னு தீயை கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. இப்போ கிளறும்போது தீயை கொஞ்சம் தூண்டிக்கிட்டு, ஏன்னா சேமியாலாம் குறைச்ச தண்ணியில் வேகக்கூடாது, தணல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்போ சுற்றிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம தீயை குறைச்சிடலாம். இப்போ குறைங்க, சரியாக இருக்கும். ஸோ இது அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். வேணும்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி மட்டும் போட்டு நிதானமாக ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுலாம். நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அது வேக விட்டுருந்தோம். எடுத்தாச்சு. நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுருந்தேன், ஏன்னா அப்படியே விடக்கூடாது. பட் ரொம்ப நேரம் அப்படியே விட்டாலும் என்ன ஆகும், தண்ணி இல்லைனாலும் அது நல்ல ஒரு குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் அந்த டைம் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தாண்டுச்சுன்னா 10 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ அவ்வளோதான், சரியாக போச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா குறைச்சி வச்சுருந்தேன் அடுப்பை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு சட்னி அது இதெல்லாம் எதுவுமே இதோட போகாது. அதையும் ஒன்று சொல்லணும். ஒரு சாம்பாரோ அதுவோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு வந்து பொருந்தலைங்க. இது வெறுமனே சாப்பிட்லாம், அல்லது கொஞ்சம் தயிரோ ஊறுகாயோ வச்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா கொஞ்சம் சாஸ் மாதிரி ஏதோ வச்சுக்கலாம். ஆனால் சட்னி சாம்பார்லாம் சரியா இல்லை.
சேமியா சோயா பாத்துக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாய் அடுப்பில் காய வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே மிளகா பூண்டு விழுது சேர்த்து நிதானமான தீயில் நல்லா கிளறிடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் வெங்காயம், சிட்டிகை உப்பு, அதோட கூடயே சோயாவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கதை ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு கிளறிக்கிட்டே கொதிக்க விடணும். அது கொதிக்கும் பொழுது சேமியாவையும் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி சுற்றி வந்த உடனே தீயை நல்லா குறைச்சி வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு கிளறி இறக்கணும். அப்படின்னா சேமியா சோயா பாத் தயார். ஸோ இப்போ இந்த சேமியா சோயா பாத்துன்னு சொல்லும்போது தக்காளி அது இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு உப்புமா மாதிரியோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிச்சடி மாதிரியோ பண்ணால் தான் அது வந்து பாத்துன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, அதனால் நான் வந்து பாத்துன்னு வச்சுருக்கேங்க. நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். அது அந்த செய்முறை மட்டும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த சேமியா சோயா பாத் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நல்ல உப்பு காரம் புளிப்பாக ஒரு முறுக்கு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளிப்பு காரம் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், புளித்த தயிர் 1/4 கப், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. சேமியா சோயா பாத் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது புளிப்பு காரமாக ஒரு முறுக்கு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். ஆனால் அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாவை நம்ம எப்படி ரெடி பண்ணிக்கிறோன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து நல்லா பச்சரிசி மாவரிசியாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு வீட்டில் மற்றதுக்கும் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா ஒரு கிலோ வாங்கி நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் ஊற விட்டுறணும். ஊறினதுக்கு அப்புறமா அதை நல்லா கழுவிட்டு நிழல் உணத்தில் வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாகவே வந்து வெயிலில் போடக்கூடாது. வீட்டுக்குள்ளே நிழல் உணத்தில் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைக்கணும். மிஷினில் அரைக்கும் போது எப்படின்னா, நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், பலகாரங்களுக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் அரிசியை எதையாவது முதல்ல கொடுத்து அரைச்சி வாங்கிடுங்க. அதை கோலம் போட்டுக்கலாம், மாவாக கரைச்சி ஊற்றிக்கலாம், குழம்புக்கலாம், அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போகிற அரிசியை கொடுத்தோம் அப்படின்னா மிஷின் சுத்தமாகிடும். முதல்ல என்ன அரைச்சிருந்தாலும் இதோட கலக்காது. அரைச்சி வாங்கிக்கணும். நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா சலிச்சுட்டு வீட்டுக்குள்ளாரியே வறுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நிழல் உணர்த்தலாம் ஒரு பிளேட்டில் வச்சு வீட்டில் உள்ளே காய போட்டுருங்க. அது நல்லா காய ஒரு 2 நாளைக்கு அது மாதிரி நல்லா காயணும், வீட்டுக்குள்ளாரே காயணும். ஆனால் அப்பப்போ நம்ம ஒரு கரண்டியாலேயோ கையாலேயோ அதை துளாவி விடணும். ஏன்னா அந்த ஈரம் கீழே நிற்கக்கூடாது. அதனால் வீட்டுக்குள்ளாரே காய போட்டாலும் அதை வந்து இந்த பிளேட்டில் ஒரு 2-3 பிளேட் எடுத்து காய போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை துளாவி விட்டுருங்க. ஒரு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடுவோம் இல்லையா? நடமாடும் போதெல்லாம் பார்க்குற போதெல்லாம் ஒரு துளாவி விட்டுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பலகாரங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலாம். இடியப்பம்லாம் கூட இதில் பண்ணலாம், கொழுக்கட்டைலாம் கூட பண்ணலாம், நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு பக்கம் காய போட்டிருக்கேன். இந்த மாவை பிசைகிற போது இது வந்து புளிப்பு காரங்கிறதுனால நம்ம வந்து நல்ல ஒரு 2 நாள் புளிப்பு தயிர் இதுதான் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு நாள் புளித்த தயிராக இருந்ததுன்னா கூட எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கிட்டு நல்ல புளிப்பாக பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அந்த எடுத்துகிட்டு வந்த மாவை போட்டுக்கிறேன். இதில் அதோட மிளகாத்தூள் நல்ல ஒரு 1.5-2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், இதுக்கு எள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, வெறும்னே நம்ம பண்ணுறது தான். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு அளவு போதும். இதோட எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 கப்பு தயிர் சொன்னோம் இல்லையா? அந்த தயிர். இது வந்து எனக்கு ஒரு நாள் பழைய தயிராக இருந்ததுனால நான் வந்து இதோட கூட கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்க போகிறேன். நல்ல பிடிச்ச தயிராக இருந்தால் எலுமிச்சம்பழ சாறு தேவை கிடையாது. இது பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான தண்ணியை சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி.
அவ்வளோதான். மாவு நல்லா பதமாக பிசைஞ்சாச்சு. இப்போ சரியாக இருக்கும். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த புளிப்பு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா சரி, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு ஊற்றிக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டோம் இல்லையா? இது வந்து இந்த அச்சில் நிரப்பிடுறேன். இது இந்த தேன்குழல்னு சொல்கிறோம் இல்லையா? தேன்குழல் அச்சில் அதை வைக்கணும். அதை புழியிறது அதான் நல்லாயிருக்கும். முள்ளு முறுக்குக்கெலாம் இது வந்து சரியாக வராது. ஏன்னா இது வந்து இந்த தேன்குழல் அச்சில் பண்ணும்போதே அவ்வளோ மெலிசாக இருக்கும்போதே செவக்கும். அதில் மிளகாத்தூள், எலுமிச்சம்பழச்சாறு இதெல்லாம் இருக்கிறதுனால, தயிர்லாம் இருக்கிறதுனால செவக்கும். கட்டாயம் இந்த முறுக்கு செவந்து தான் வரும். அதனால் அதில் அந்த கட்டையில் விட தேன்குழல் கட்டையில் பண்ணணும். ஒரு சட்டுவத்தில் இந்த மாதிரி புழிஞ்சிக்கிட்டு கட் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த முறுக்குக்கு எண்ணெய் வந்து எப்போவுமே எந்த பலகாரம் பண்ணாலும் நம்ம இப்போ காட்டுற பாருங்கள், நீள் உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போடுங்க. மேல் எழும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டக்கு டக்குன்னு அது புரிஞ்சு, எண்ணெய் கடாய் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால முறுக்கை புரிஞ்சிடலாம் நிறைய. இப்போ இது அத்தனையும் போட்டதுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ சலசலப்பே இல்லாமல் இந்த பக்கம் உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சலசலப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்துடலாம் அப்படியே. இந்த மாதிரி எல்லா முறுக்குமே அந்த சலசலப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். நம்ம முதல்ல போட்டதெல்லாம் பபிள்ஸ் அப்படியே அடங்கிருச்சு. என்னன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். இதில் உளுந்து அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் அரிசி மாவு வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகட்டும். அதுக்குள்ளேயே இந்த குடலில் மாவை நிரப்பிட்டா வேலை முடிஞ்சுது. நம்ம எடுத்துருக்கிறது 1 கப்பு தான். அதனால டக்குன்னு வேலையாயிடும். இந்த மாவை அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கப்பை போட்டு பண்ணிங்கன்னா கூட போதும். ஒரு பெரிய முறுக்காக புழிஞ்சிடலாம். அவ்வளோதான், ரெடி. ஸோ இப்போ இது வெந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சத்தம்லாம் அடங்கி அப்படியே மிதக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் குமிழ்கள் வரும்போது பரவாயில்ல. பட் குமிழ்கள் நிறைய இருக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா ஈரப்பசை போகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் இந்த சூட்டில் இதுவும் வெந்துடும். இது நல்ல இந்த கோல்டன் கலரில் வெந்து அப்படி தான் வரும். கலர் வந்து உங்களுக்கு வெள்ளையாலாம் வராது. இதில் அடுத்து நம்ம புழிகிறது இந்த மாதிரியும் புழிஞ்சிக்கலாம் நேரடியாக. அந்த ஒரே முறுக்காக புழிஞ்சிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய இதுவாக நேரடியாக எண்ணெயில் புழியறதும் புழியலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இந்த புழிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஞாபகம் வரும். எங்கள் அம்மா வந்து பெரிய குடும்பம். அதனால் பெரிய படிக்கு 2 படி 4 படின்னு அந்த மாதிரி தான் போட்டு முறுக்கு பண்ணுவாங்க. என்ன தான் ஆள் இருந்தாலும் அந்த தேங்குடெல்லாம் பண்ணுறதுக்கு அம்மா உட்காருவாங்க. ஆனால் ஒரே ஒரு வேலை என்ன பண்ணுவாங்க, உட்காந்து நிதானமாக வந்து பாவம் அவ்வளோ மாவும் புழிஞ்சு எடுக்கணும்ல, பெரிய பெரிய முறுக்காக புழிஞ்சிருவாங்க. புழிஞ்சிட்டு எல்லாம் வந்து பேசனில் அடுக்கிட்டு ஒரு நொறுக்கு தான் நொறுக்கிட்டு அள்ளி டப்பாவில் வச்சுடுவாங்க. கொஞ்சம் முறுக்க மட்டும் முழுசாக, ஏன்னா விருந்தாளிலாம் வந்தால் நொறுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்காக மட்டும் கொஞ்சம் முறுக்கை வந்து முழுசாக வச்சுருவாங்க. இந்த நொறுங்கின முறுக்கில் தான் எங்களுக்கு சாயந்தரம் ஆனால் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கை அள்ளி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு அப்படிலாம் தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். பட் அவங்க ஒரு ஆள் கூட ஹெல்ப்புக்கு யாராவது ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் அதை பண்ணுவாங்க. அப்போ உள்ள வாடிக்கையான ஒரு விஷயம் தான் அது. இந்த பெருசாக புழியும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். கடைசி மாவு இந்த மாதிரி பெருசாக புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பட் அந்த அள்ளி சாப்பிட்ட முறுக்கு இன்னமும் மறக்கலை. இப்போ இதுவும் வெந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 3/4 கட்டை மாவு இருந்தது, நல்ல பெரிய முறுக்காக வந்திருக்கு. எண்ணெய் ரொம்ப குடிக்கல பாருங்கள். முறுக்கு உங்களுக்கு எண்ணெய் குடிக்கல பாருங்கள். இது ரொம்ப எண்ணெய் இழுக்காது. இப்போ ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் வச்சிடலாம்.
காரம் முறுக்குக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பவுலில் அரிசி மாவு, தேவையான உப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள், தயிர், எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதோட தேவையான தண்ணியும் சேர்த்து பதமாக பிசைஞ்சிக்கிட்டு எண்ணெயை காய வச்சு ஒரு சட்டுவத்தில் இந்த முறுக்கை புழிஞ்சு அந்த எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னா புளிப்பு கார முறுக்கு தயார். நல்ல ஒரு புளிப்பு கார முறுக்கு செஞ்சு வச்சாச்சு. நிச்சயமாக நேர்களான நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. உளுந்து அந்த மாதிரிலாம் எந்த வேலை பெருசாகவும் கிடையாது. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் பண்ணியிருக்கோம். நேர்களான நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.